அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய முன்னறிவிப்புகளில் இன்னும் ஒன்றுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உஸ்மானுக்கு எப்படியான ஒரு பிரச்சனை இந்த உம்மத்தில் வரும், அவருடைய நிலவரம் இப்படி மாறும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பாக சொல்கிறார்கள். அதை எப்படி சொன்னார்கள் என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார், உஸ்மானே, ஒரு நாள் அல்லாஹ் உனக்கு இந்த ஆட்சியை தருவான். ஒரு நாள் அல்லாஹ் உனக்கு இந்த ஆட்சியை தருவான். இந்த ஆட்சி என்கின்ற ஆடையை நயவஞ்சகர்கள் கலட்ட முற்படுவார்கள். அல்லாஹ் அணிவித்த இந்த ஆடையை கலட்டுவதற்கு நயவஞ்சகர்கள் முற்படுவார்கள். ஆனால் நீ இந்த ஆடையை கலட்டி விடாதே என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசியத்தாக சொன்னார்கள். முன்னறிவிப்பு என்ன சொல்கிறார்? ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கிற போது என்ன சொல்கிறார்னா, ஒரு காலம் வரும், அல்லாஹ் தஆலா உனக்கு இந்த உம்மத்தை வழிநடாத்தக்கூடிய ஆட்சி பொறுப்பை அல்லாஹ் உனக்கு தருவான். ஆனால் இந்த ஆட்சிக்கு எதிராக நயவஞ்சகர்கள் வருவார்கள். அவர்கள் உன்னை அந்த ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று அவர்கள் குழப்பம் பண்ணுவார்கள், போராடுவார்கள். நீ உன்னுடைய ஆட்சியை விட்டு கொடுக்காதே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே பின்னால் நடந்தது. அவங்க ஒரு நாளும் இந்த ஆட்சியை விட்டு இறங்கி பயந்து கலகக்காரத்தை கொடுத்து விட்டு அவங்க போகல. அவங்க கடைசி வரைக்கும் உறுதியாக நின்றார்கள். அதற்கேற்று அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த வார்த்தையை அவர்கள் அப்படியே உண்மைப்படுத்தினார்கள் என்ற செய்தியை தான் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையிலும் நீதியிலும் நிலைத்திருப்பார்கள். நயவஞ்சகர்கள் அவருடைய ஆட்சியை பறிக்க முற்படுவார்கள் என்ற முன்னறிவு இங்கு அது நிறைவேறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த முன்னறிவில் நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், உனது ஆட்சியை பறிக்க வரக்கூடியவர்கள் நயவஞ்சகர்களாக இருப்பார்கள். அவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க மாட்டார்கள். அப்படி வந்தாலும் நீ ஆட்சியை விட்டு கொடுக்காது என்ற செய்தி தான் இங்கே முக்கியமானது. எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியத்தில் இருந்து ஷஹீதாகுவார்கள் என்ற செய்தி ரசூலுல்லாஹ் மூலமாகவே அது முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்றா அந்த அர்த்தம் என்னடா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நீதமான ஒரு ஆட்சியை கொடுப்பார்கள். அதை நீக்குவதற்கு முனாஃபிக்குகள் கூட்டம், கலக கூட்டம் ஒன்று வரும். ஆனாலும் நீ சத்தியத்துல தான் இருப்பாய், அதுல உனக்கு மரணம் வரும், அந்த மரணத்தில் நீ ஷஹீத் ஆகுவாய் என்பதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னறிவிப்பாக சொன்ன செய்தி என்பதை பார்க்கிறோம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அபூபக்கர், உமர், உஸ்மான் இந்த 3 பேரோடு உஹது மலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறிய போது அந்த உஹது மலை அசைய தொடங்கியது. அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறார், உஹதே அசையாமல் நில்லு, மலை அசைகிறது, ஆடுகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், உஹதே அசையாமல் உறுதியாக நில், உன்னுடைய இந்த மலையின் மீது உன் மீது ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக் இருக்கிறார். சித்திக்னால் அபூபக்கர் சித்திக், ஒரு சித்திக் இருக்கிறார், 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபியும் இருக்கிறார், இந்த உம்மத்தினுடைய சித்திக் என்று போற்றப்படக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த 2 ஷஹீதுகள் யார்? முதலாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அநியாயமாக கொல்லப்படுவார்கள், அவர் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்ற செய்தியை சொல்கிறார்கள். அப்ப அவருடைய மௌத்து இந்த உம்மத்துக்கு நல்ல ஒரு செய்தி தான். அதாவது அவர் நல்லவராகத்தான் மரணிப்பார் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைக்கிறார்கள். அவங்க கெட்டவராக மரணிக்க மாட்டார், நல்லவராக மரணிப்பார். அதனாலதான் ஒரு ஷஹீத் இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பிட்டு சொல்லும் போது ஒரு ஷஹீதாக உஸ்மான் மரணிப்பார் என்று செய்தி சொல்கிறார். அப்ப அவருடைய மரணம் நல்ல மரணம் தான், இந்த உம்மத்தை கெட்ட மரணமாக இருக்காது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே காட்டி கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 முன்னறிவிப்பு நடந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டுதான் ஷஹீதானார்கள், அதேமாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டுதான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அப்போ மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ஹலீஃபா அமீருல் மோமினின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு படுகொலையை தொடர்ந்து இந்த உம்மத்துக்கு ஃபித்னா உருவாக தொடங்கியது. அவருடைய கொலையை தொடர்ந்துதான் ஃபித்னா உருவாக தொடங்கியது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு திறந்து விட்ட வாசல் இன்றைக்கு வரை அடைக்கப்படாமலே இருக்கிறது. அன்றைக்கு திறந்து விடப்பட்ட வாசல் இன்றைக்கு வரை அடைக்கப்படாததாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் வெளிப்படையான வழிகேடுகள் உருவாகவில்லை, ஆனால் அவர்கள் கொல்லப்பட்ட பிறகுதான் மக்கள் மத்தியிலே பிளவுகள் உருவாகின என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர் என்று கூறக்கூடிய ஹவாரிஜ் என்ற கூட்டம் உருவானது. அலி ரலியல்லாஹு ஆட்சி தலைமைத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு ஆதரவான இன்னொரு ராஃபிலா கூட்டம் என்று அவர்கள் இஸ்லாமிய கொள்கைக்கு அப்பால் பட்டவர்கள் என்று அந்த ஒரு கூட்டமும் உருவானது என்ற செய்தியை இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு படுகொலையை தொடர்ந்து ஹவாரிஜ் கூட்டம் உருவானது.
அதே மாதிரி ராஃபிலி என்று சொல்லக்கூடிய ஷியா கூட்டம் உருவானது என்ற செய்தியை இமாம் தஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். அன்றிலிருந்து இந்த உம்மத் இன்றைக்கு வரைக்கும் அந்த குழப்பங்கள் தான் தொடராக வந்து கொண்டிருப்பது என்பதை உஸ்மான் ரலியல்லாஹு படுகொலையை தொடர்ந்து இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.